வணக்கம் மக்களே! வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வாங்க வீடியோ போய் பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலே குளிர் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் வெயில் அடிக்குது இப்போது. 2-3 நாளாக நல்லா வெயில் அடிக்குது. வீட்டு தோட்டத்துக்கு மல்லா தான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தான் இன்னைக்கு காலையிலே. ஏன்னா கத்திரிக்காய் ஒரு பாத்தி, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒரு பாத்தி, பச்சை பட்டாணி, அதுக்கப்புறம் காராமணி எல்லாம் போட்டிருக்குறோம். அது வந்து வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால தண்ணி நல்லா குளிர ஊற்றணும், அப்போ தான் நல்லது. அதனால் நல்லா ஊற்றிட்டு இருந்தான். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நீட்டு கத்திரிக்காய் வந்திருக்குது. செடியில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் வந்து இடியாப்பம் செய்யலான்னு முடிவு பண்ணிவிட்டு, இடியாப்பம் அதுக்கு வந்து சம்பல், அதுக்கப்புறம் சொதி செய்ய போகிறோம். தேவிகா என்ன பண்ணாங்க, காலையிலே அரிசி மாவெல்லாம் நல்லா எடுத்து சலிச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அத்தை வந்து சொதி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சம்பளம் அவங்க தான் செஞ்சாங்க. நல்லா சுடு தண்ணியை ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு அந்த இடியாப்பம் தட்டில் நல்லா எண்ணெயெல்லாம் தடவி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து எல்லோரும் வீட்லேயே இடியாப்பம் சூப்பராக செய்வாங்க. அரிசி மாவெல்லாம் நாங்கள் எப்போவுமே மாதத்துக்கு தேவையான அரிசி மாவு வாங்கி வச்சுப்போம். அது வந்து இடியாப்பத்துக்கும் புட்டுக்கும் எப்போவுமே வீட்டில் இருக்கும். நல்லா சுட சுட இடியாப்பம் செஞ்சு கொடுத்தாங்க. இப்போ நம்ம வீட்டில் சொந்தக்காரங்க வேறு இருக்கிறதுனால நிறைய இடியாப்பம் போட வேண்டியதாக இருந்தது. அதனால் தேவிகா ஃபாஸ்ட்டாக இடியாப்பத்தை பிழிஞ்சி வச்சு எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சொதிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சம்பலும் ரெடி ஆகிட்டு இருந்தது. சம்பலுக்கு வந்து மாசி போடுவாங்க. அத்தை தான் ரெடி பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இட்லி மாவும் அரைச்சிட்டு இருந்தோம். சம்பலுக்கு வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் காரத்துக்கு மிளகாய், புளிக்கு லைம் பிழிஞ்சி தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. சொதிக்கு பச்சை மிளகாய், ரம்பை, தக்காளி, தேங்காய் பால் எல்லாம் எடுத்து அதை ஒன்றா போட்டு கொதிக்க விட்டு ஃபஸ்ட்டு தண்ணி பாலை ஊற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் இறக்கும் போது திக்காக பாலை ஊற்றி லைம் பிழிஞ்சு இறக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் கொதிக்க விடக்கூடாது. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் புதினா எடுக்க வந்தேன். புதினா சட்னி அரைக்க. இப்போதைக்கு மழையில் எதுவுமே அவ்வளோ நல்லா இல்லை. கொஞ்சம் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். வேரோடு வந்துடுச்சு. அதை எடுத்து இப்படி போட்டாலே அது வளரும். அதுதான் சிசர் கொஞ்சம் வச்சு கட் பண்ணால் வசதியாக இருக்கும். சென்னையிலேருந்து கிறிஸ்டி மாமா வந்திருக்கிறாங்க. என்னோட அக்கா ஹஸ்பண்ட். அவர் வந்து அவரோட சொந்தக்காரே இங்கிலாந்துலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் பழுத்தா இன்னும் நல்லா இருக்கும். இங்கே பார்த்தீங்களா மல்லாவை? சாப்பிடு. மங்கி கூட இப்படி சாப்பிடாதுமா. பாரு எவ்வளோ பழம் வெட்டி வச்சுருக்கீங்க. பக்கம் இது காட்டுமா. இது வந்து கிட்டத்தட்ட 40 கிலோவுக்கு இருக்கும் அது. ஜெம்மி இங்கே காட்டுங்களேன். எடுத்து வச்சுக்கலாம். இந்த தோல் வந்து கோழி, மாடு, ஆடு இதெல்லாம் நல்லா சாப்பிடும். நான் சாப்பிட மாட்டேன். இது நான் சாப்பிடுவேன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். இது உண்மைக்கும் கோழியெல்லாம் நல்லா சாப்பிடுவீங்க. அது கோழி சாப்பிடும். ஆனா சைனால இருக்கவங்க வாழைப்பழம் தோலோட சாப்பிடுறாங்களே. அதோ ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க, ஒருத்தவங்க இருக்காங்க, நாங்கள் சாப்பிட மாட்டோம். நல்ல ஒரு பெரிய வாழைத்தார் இது. ரொம்ப நாளைக்கு சாப்பிட வரும். இன்னும் பழுக்கலை. கொஞ்சம் கொஞ்சம் பழுக்க சாப்பிடலாம். நம்ம வீட்டில் இப்போது ஆள் இருக்கிறதுனால எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க. யாராச்சும் கேட்டாலும் கொடுப்போம். நல்லா பெரிய பழமாக இருக்கிறதுனால நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு பழம் 2 பேர் சாப்பிடலாம். தோட்டம் எல்லாம் லெவல் பண்ணுறோம். முன்னாடி ஒருத்தர் வெட்டி கொடுத்தாருல, வாத்து மாதிரி, கோழி மாதிரி, பீகாக் மாதிரி.
அந்த வேலை நடக்குது. ஃபுல்லாக கட் பண்ணிடுச்சு. மழைக்கு அப்புறம் தோட்டம் வந்து நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி ரொம்ப குப்பை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெட்டி அழகாக பண்ணிட்டாரு. இனிமேல் நல்லா இருக்கு. முட்டை போட்டுட்டு கத்துதுன்னு நினைக்கிறேன். வா ஜெமி, இங்கே ஒருத்தர் உட்காந்து இருக்கிறாரு. போட்டாரான்னு தெரியல, இப்போ தான் செட் பண்ணார் இடத்த. போடலன்னு நினைக்கிறேன். கிட்ட இங்கே பாருங்கள் இடத்த. இப்போ தானே எழுந்து போகுது, ரவுண்டாக ஒரு மாதிரி ஆக்கி வச்சிரும். அந்த இடத்துல முட்டையை போடும். இன்னொருத்தர் கத்திட்டு இருக்கிறாரு. நாங்க போய் பார்ப்போம். எங்கே போட்ட முட்டை, எங்கே போட்டேன் முட்டை இருக்குதான்னு பார்ப்போம். போட்டுட்டு ஒரே கூச்சலாக இருக்குது. இன்னும் இல்லை, இன்னும் இல்லை, இன்னும் இல்லை, இல்லை. மல்லா இப்போ நாங்கள் வந்து தொதல் செய்ய போகிறோம், ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்காக விறகு தூக்கிட்டு இருக்கிறோம். தோட்டத்தில் அடுப்பு ரெடி பண்ண போகிறோம். மல்லா ஹெல்ப்பர் பின்பக்கத்துலேருந்து தூக்கிட்டு போகிறோம். என் நிலைமையை பார்த்துக்கோங்க மக்களே. நாங்கள் அந்த வழியாக வந்து இப்போ இந்த வழியாக போயிட்டுருக்குறோம். வெயிலில் மல்லா வேலை செய்கிறான், உழைப்பாளி அவன். ஏமல்லா ஒரு கட்டையை தூக்கிட்டு வீரமாக போயிட்டுருக்குறான். நம்ம தோட்டத்தில் ரெடி பண்ண போகிறோம். தோட்டத்தை கொஞ்சம் சுத்தம் பண்ண சொன்னோம். அந்த இடத்துல தான் சமைக்க போகிறோம். இது வந்து ஸ்ரீலங்கா ஸ்வீட். இது பேர் வந்து தொதல்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக தேங்காய் பாலில் செய்கிறது. அரிசி மாவு, தேங்காய் பால், சீனி, ஏலக்காய், வேர்க்கடலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து சவ்வரிசி போட்டு கலந்துக்க வேண்டியதான். அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. பெரிய கடாய் ஒன்று வச்சு தான் செய்ய போகிறோம். நமக்கு தெரிஞ்சவங்க தான் செய்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்குறாங்க. கிட்டத்தட்ட 15 தேங்காய் உடச்சி அதில் இருக்கிற பூவை வந்து எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் வேர்க்கடலை, சவ்வரிசி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போது இது வந்து பெரிய வேலை. இது தேங்காய் பூ எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை மிக்சியில் அரைச்சி, ஃபஸ்ட்டு அதை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் திரும்ப வந்து பால் எடுக்கணும். அதில் நல்லா திக்கு பால் எப்படி போட்டு பிழிஞ்சு எடுக்கிறாங்க பாருங்கள். இந்த கடாய் ஃபுல்லாக பால் எடுக்கணும். அவ்வளோ பால் எடுத்தால் தான் அந்த ஸ்வீட் செய்ய முடியும். இப்போது சர்க்கரையை, வெள்ளை சர்க்கரை தான் போட்டோம். அதிலே கொட்டி அரிசி மாவையும் அதில் போட்டு நல்லா கலந்து கரையணும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து கட்டி இல்லாமல் இருக்கணும். நல்லா கரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அடுப்பில் வச்சுட்டு வெள்ளை சீனி ஒரு 1/2 கிலோ மாதிரி அதில் கொட்டி கருகணும். அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பாலை அதில் ஊற்றி, இதுக்கப்புறம் தான் பெரிய வேலை இருக்குது. கைவிடாமல் அதை கிண்டிகிட்டே இருக்கணும். அது நல்லா திக்காக வரணும். அதுலேருந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வரும். இப்போ இது நல்லா திக்காயிட்டு வர நேரத்தில் சவ்வரிசியை அதில் போட்டுட்டு, வறுத்த வேர்க்கடலையும் அதில் போட்டுடணும். முன்னாடியே ஏலக்காவும் பொடி பண்ணி அதில் போட்டாச்சு நல்லா வாசனைக்கு. இப்போ நல்லா கிண்டிட்டு அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரும் அதில், தேங்காய் எண்ணெய். அதுக்கப்புறம் நம்ம வந்து 2 ட்ரே ரெடி பண்ணி அதில் நெய்யோ இல்லை பட்டரோ தடவி அதில் ஊற்றிடலாம். அது அப்படியே அழகாக செட் ஆகிடும். இதை வந்து அப்படியே கட்டங்கட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே ஸ்ரீலங்கா ஸ்வீட் கடையிலலாம் விற்பாங்க. இது தொதல்னு கேட்டால் கிடைக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட சாப்பிட ஆசையாக நல்ல ஸ்வீட். இது திகட்டவே ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஏதாவது முக்கியமான விசேஷம் அந்த மாதிரி நாட்களில் வீட்டிலேயே செய்வாங்க. இப்போ நாங்கள் வந்து இது ஃபுல்லாக வந்து ஹோம்மேட் தான், ஒன்றுமே கிடையாது. ரொம்ப நல்லாயிருக்கும். 2 ட்ரே ஃபுல்லாக வந்துச்சு எங்களுக்கு. அது நல்லா இருக்கு. பப்பாளி மரத்து பக்கத்தில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. நேற்று திடீர்னு போனால் நிறைய பழுத்த பழம் இருந்துச்சு. இந்த பழம் வந்து டேஸ்ட்டே இல்லை. இப்போ மழை அதிகமாக பெஞ்சதுனால ரொம்ப தண்ணி டேஸ்ட்டு மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் செங்காயாக இருக்கிறதெல்லாம் பறித்து எடுத்து வச்சுக்கிட்டு, இந்த அதிகமாக பழுத்ததெல்லாம் அங்கேயே பறித்து போட்டுட்டோம்.
போட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம கோழி இருக்கிறதுல கோழி வாத்தெல்லாம் மேலே வருவாங்க. வந்து அந்த பறித்து போட்டதெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுங்க. இந்த மரத்தை பாருங்கள், இந்த தார் வந்து இந்த காஞ்சி போன கிளையில் உட்காந்துருக்குது. இது வந்து கீழே வராமல் அப்படியே ஸ்லாண்டிங்காக நிற்கிது. பெரிய தார். இந்த வெயிட்டுக்கு இன்னொரு மரம் சாஞ்சிருக்கோன்னா சாயலை. அந்த இதில் தங்கிட்டு இருக்குது, அப்படியே தாங்கிட்டு இருக்குது. இது என்னன்னு தெரியுதா? நம்ம அன்னைக்கு முள் சீத்தா பழத்தில் ஐஸ்கிரீம் செஞ்சோமே, அது நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு செட் ஆகி ரொம்ப நல்லா வந்திருக்குது. இப்போ வந்து இதை எடுத்து சாப்பிட்லான்னு எடுத்து பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. நட்ஸு போட்டதுனால இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா சாப்பிட்டான் நல்லா. ஈவினிங் டைமில் டெய்லி சாக்கியும் ஷேனும் பண்ணுற அட்டகாசத்தை பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். செம்மையாக விளையாடுங்க, ரெண்டும் சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டுருக்கோங்க. பார்த்தா டைம் போகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்க வெளியே வந்து. உன் பேர் ஷேயா? உன் பேர் ஷேயா? செருப்பை தூக்கிட்டாங்க. மல்லா செருப்பை தூக்கிட்டு ஓடுது ஷேன். ஆட்டம் காட்டுறாங்க. இப்போ மல்லா கூட்டுக்கு தூக்கிட்டு போகிறாரு கேஜிக்கு. இரு அங்கே வச்சுட்டாரு. என்ன நடக்கு? அது ஐயோ தூக்கிட்டு ஓடுது திரும்ப. அவருக்கு வேணுமா எடுத்துகிட்டு போயிட்டாரு. ரெண்டும் சரியான அட்டகாசம் பண்ணுது. ஐயோயோ, இது தேங்காய் உரிக்கும். ஷேனுக்கு இப்படி தண்ணி குடிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். நீ குடிக்கலையா? சாக்கி குடிக்கலையா? அவ்வளோதான் மக்களே, இந்த நாள் இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.